இந்தியா முழுக்க பப்ளிக் ஷோஸ்ல நடக்கக்கூடிய அட்ராசிட்டின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. குறிப்பா இன்னைக்கு நார்த் இந்தியால ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அது இந்தியா முழுக்க கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக்கா இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஷோல 22 வயசு மதிப்புள்ள இமான்ஷு சங்கரான்ற ஒரு சின்ன பையன் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் ஒரு பெண்ணுக்கு 370 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு ஒண்ணு வாங்கி கொடுத்தானா, அதனால அந்த பெண்ணு அவனை போய் டிராப் பண்ண சொன்னாங்களாம். இப்ப நான் 370 ரூபாய்க்கு அந்த பெண்ணுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன், என்னுடைய காசு இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, அதை நான் வசூல் பண்ணுமேன்னு சொல்லி ஒரு கேவலமான அவமரியாதையான ஒரு விஷயத்த, ஒரு பெண்ணினத்தையே ஒரு தாக்குற மாதிரி ஒரு விஷயத்த அவன் பேசியிருக்கான். இந்த பேசுனதன் காரணமா அவன் வேலை செஞ்ச கம்பெனி, அதாவது ஸ்டார்வேக் டிசைன் சொல்லக்கூடிய கம்பெனி, இமீடியட்டா அவனுடைய வேலையிலிருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா தமிழ்நாட்டிலுமே சரி, அதிகமான பேர் பொறுப்பே இல்லாம பல ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதும், பல ரிலீஜியஸ் மேட்டர்ஸை பத்தி பேசுறதும், இன்னும் கணக்கே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வரணும். இவங்க மைக்கு பிடிச்சா என்ன வேணாலும் பேசலான்ற இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ஒழிக்கப்படும்.